வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். புதினா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒன் பார்ட்டில் நம்ம இதை செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற புதினா பிரியாணிக்காக முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சீரக சம்பா எடுத்திருக்கேன். இதை சீரக சம்பாவில் செய்யலாம், பாஸ்மதியில் செய்யலாம், நம்ம ரெகுலராக செய்கிற பொன்னி அரிசியில் கூட செய்யலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் இது ரொம்ப நல்லாவே வரும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு இது மாதிரி சீரக சம்பா எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம புதினா சாதத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே அரை கைப்பிடிக்கு, அதாவது நம்ம புதினா எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு இது மாதிரி மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே புளிப்பில்லாத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு அரைக்கும் போது புதினா இலையோட கலரும் மாறாது, தயிர் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பாத்திரத்தை கழுவிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்க்கும் போது இந்த பிரியாணி ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஊற்றினா ஆயிலும் நெய்யும் சேர்ந்து நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம கரம் மசாலா பொருட்கள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சி இலை சின்னதாக ஒரு 3 இலை நான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. கூடவே கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரே ஒரு அன்னாசி மொக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 4 கிராம்பு எடுத்திருக்கேன். கூடவே 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி காஞ்சிருக்கிற எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த நம்ம சேர்த்த பொருளோட வாசனை நல்லா வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸு வெங்காயத்தில் நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 முந்திரி பருப்பை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை இந்த டைமில் நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா மல்லி எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு நான் அரைக்கும் போது சேர்க்கல, என்கிட்ட பேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால நான் இந்த டைமில் 1.5 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்க்குறதா இருந்தால் நம்ம புதினா இலைகள்லாம் சேர்த்தோம் இல்லையா, அந்த டைம்லேயே உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளிக்கு நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதிகமாக தக்காளி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிய வேகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம காரத்துக்காக இந்த மாதிரி 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள். இவ்வளோதான் நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை உள்ளே சேர்த்துட்டு லேசாக அது மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம், சரியாக இருக்கும். இது மாதிரி 1.5 கப்பு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இது மாதிரி கலந்து விட்டு இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை உடனே மூடி வைக்காமல் ஒரு கொதிக்கட்டும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை விசில் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தளன்னு நல்லா கொதிக்குது இல்லையா, இந்த டைமில் நல்ல உப்பு காரம்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. எனக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்குது. குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பச்சை மிளகாவை லேசாக கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக ஒரு 10 புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாம், சரியாக இருக்கும். அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 விசில் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ப்ரெஷர் எல்லாம் தீர்ந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனை வருது. நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாம் செஞ்சால் எந்த மாதிரி வாசனை வருமோ அந்த மாதிரி வாசனை வருது. ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இந்த புதினா பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே கரண்டியால் கலந்து விடாமல் இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தால் லேசாக ஓரத்துலேருந்து கலந்து விடணும். ஓரத்துலேருந்து கலந்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சாப்பாடு குழையாமல் இருக்கும். நீங்கள் உடனே கரண்டியை போட்டு சூடோடு கலந்தீங்க அப்படின்னா குழஞ்சிடும். இப்போ பாருங்கள் நல்ல உதிராக இருக்குது. நம்மளோட சாதம் அடிப்பிடிக்காமல் நல்ல உதிராக இருக்குது. இப்போ புதினா பிரியாணி நல்ல மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்க அப்படின்னா தயிரும் வெங்காயமும் வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாமே நம்ம டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி புதினா பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்முமாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.